லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட காதல் தோல்வி பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவரோட காதல் கணவர் விக்னேஷ் சிவன் காதல் தோல்வி குறித்து யாருக்குமே தெரியாது. முதல் முறையா அவரே தன்னோட காதல் தோல்வியை பத்தி ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காரு. நான் காதலிச்ச பொண்ணு ரொம்ப மாடர்ன் ஆனவங்க. என் அம்மா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு முறை தீபாவளிக்கு முதல் முறையா என்னோட காதலிய என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். தீபாவளி அன்னைக்கு எங்க வீட்டுல எல்லாரும் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஆனா என்னோட காதலியோ டிஷர்ட்டும் ஜீன்ஸும் அணிஞ்சிட்டு மாடர்னா வந்திருந்தாங்க. என்னோட காதலியும் என் அம்மாவும் சந்திச்சுக்கிட்ட முதல் சந்திப்பே நல்லா அமையல. என் அம்மாவுக்கு அவளை அவ்வளவா பிடிக்கல. அவளுக்கு என் அம்மா நடந்து கொண்ட விதமும் பிடிக்கல. உதாரணத்துக்கு என் வீட்டுல ரசம் ஒரு கரண்டியில எடுத்தா அதே கரண்டியை வச்சு சாம்பாரையும் எடுப்பாங்க. அது என் காதலிக்கு பிடிக்கல. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆனா அது அவளுக்கு பிடிக்கல. அவளும் நானும் 9 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். ஆனா அது சுமூகமானதா இல்ல. குடும்பத்துக்கு செட் ஆகாத காரணத்தால எங்களுடைய காதல் பிரேக்கப்ல முடிஞ்சிட்டு அப்படின்னு இயக்குனர் விக்னேஷ் சிவன் கூறியிருக்காரு. தன்னோட காதல் தோல்வி குறித்து இயக்குனரும் நயன்தாராவோட கணவருமான விக்னேஷ் சிவன் பேசின இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில படு வைரல் ஆகிட்டு வருது. முதல் காதல் தோல்வியில முடிஞ்சாலும் தற்போது தனது காதல் மனைவியான நயன்தாரா மற்றும் 2 பிள்ளைகளோட மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வராரு விக்னேஷ் சிவன். நம்ம வாழ்க்கையில நாம எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா அதை விட சிறப்பான ஒன்ன கடவுள் நமக்கு கொடுப்பார் என்பது விக்னேஷ் சிவன் வாழ்க்கையில நயன்தாரா மூலம் நடந்திருக்கு. திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகையா இருக்கிறவங்க தான் நயன்தாரா. இவங்க பல முன்னணி நட்சத்திரங்களோட இணைந்து நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு முன்னணி நடிகர் மட்டும் இவரை ஒதுக்கி வரதா திரை வட்டாரத்துல பேசப்பட்டு வருது. அவர் வேற யாரும் இல்லைங்க, தெலுங்கு திரையுலகில முன்னணி ஹீரோவா இருக்கிற அல்லு அர்ஜுன் தான். வாரிசு நடிகரான இவர் நடிகை நயன்தாரா கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் அந்த படத்துல நடிக்க மறுத்துட்டாராம். நயன்தாரா கூட நடிக்கணும்னு சொன்னா மட்டும் அவர் மறுத்து வரதா கூறப்படுது. இதுக்கு காரணமும் நயன்தாரா தானா. கடந்த 2016 சைமா விருது விழாவில் நடிகை நயன்தாராவிற்கு அல்லு அர்ஜுன் கையால விருது வழங்கப்பட இருந்தது. மேடை ஏறி வந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் தான் இந்த விருதை தனக்கு வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். அதன்படி விக்னேஷ் சிவன் மேடைக்கு வர உடனடியா தன்னோட கையில இருந்த விருதை விக்னேஷ் சிவன் கிட்ட ஒப்படைச்சிட்டாராம் அல்லு அர்ஜுன். மேடையில நயன்தாரா இப்படி நடந்து கொண்டதாலதான் இதுவரை நயன்தாராவின் படங்கள்ல நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அல்லு அர்ஜுன் மறுப்பு தெரிவித்து வரதா கூறப்படுது.